लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्दतितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தலின் மேல் தில்லந்தாய் சீரா திருவேங்கடமாமலிமேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2721வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய திருவிருத்தம் என்கிற ரிக்வேத சாரமான பிரபந்தத்தினுடைய 82வது பாசுரத்தை சேவிக்க இருக்கிறோம். கிடம்பியாச்சான் அருளிய தனியன் கருவிருத்த குழி நீத்த பின் காமக்கடுமொழி விழுந்து ஒரு விருத்தம் புக்குழருவி உயிரின் பொருள்களுக்கு ஒரு விருத்தம் பூதாமல் குறுகியர்கோன் உரைத்த திருவிருத்தத்து ஓரடி கற்று இதீர் திருநாட்டகத்தே என்பதாகும். இந்த 82வது பாசுரம் உரு வெளிப்பாடு கண்ட தலைவி என்கிற தலைப்பிலே வருகிறது. அதிலே தலைவனுடைய கண்ணழகை பார்த்து இவள் பாடுகிறாளாம் பராங்குச நாயகி. யாரை பார்த்தாலும் பெருமாளை போலவே தோன்றுகிறது இவளுக்கு. உரு வெளிப்பாடு என்பது எது இருந்தாலும் அது தான் மனதிலே நினைத்ததையே தோன்றுமாறு செய்கிறது என்று சொல்லக்கூடியது. இவள் பார்க்கிற இடமெல்லாம் பெருமாளாகவே இவளுக்கு தெரிகிறாள். சூரியனை பார்த்தால் 2 சூரியனாக தெரிகிறான். அந்த 2 சூரியன் என்பது பெருமாளுடைய கண்கள் என்று ஓமை கொடுக்கிறாள். அது மறைகிற சூரியன் வளர்கிற சூரியன் என்று கீழ் திசை மேல் திசை என 2 சூரியன்கள் என்றெல்லாம் பாடுகிறேன். அப்படிப்பட்ட அந்த சூரியனுடைய கிரணங்கள் என்னை எரிப்பது போல பெருமாளுடைய கருணை என்னை ஆதரிக்காமல் இருப்பது ஏனோ என்று பேசிய பாசுரம் இந்த பாசுரம். பாசுரத்தை சேவிக்கலாம். எரிகொள் செந்நாயிறு இருண்டே உடனே உதயமலைவாய் விரிகின்ற வண்ணத்த எம்பெருமான் கண்கள் மீண்டவற்றுள் எரிகொள் செந்தி வீழ் அசுரரை போல் எம் போலியர்க்கும் விரிவ சொல்லீர் இதுவோ வையம் முற்றும் விளறியதே. துயரத்தால் பிரிவு துயரால் அவஸ்தைப்படுகிற தலைவி தான் பார்ப்பனவெல்லாம் பெருமாள் போலவே உருவழி தோற்றத்திலே பார்க்கிறார். அதிலே அவனுடைய கண்ணழகினை ஈடுபட்டு தலைவி தன்னுடைய ஆற்றாமையை விளக்குமான பாசுரம் இந்த பாசுரம். உதயகுரி என்று சொல்லக்கூடிய உதயத்திலே ஒரு சூரியன் தான் இருப்பான். ஆனால் நான் இப்போது பார்க்கும்போது இந்த மலையிலிருந்து 2 சூரியன்கள் எனக்கு தெரிகிறார்கள். ஒரே காலத்திலே புறப்பட்டு வந்து வெப்ப கதிர்களை என்னுடைய மேல் பாய்ச்சுவது எனக்கு தோன்றுகிறதே. அதை நான் பார்த்தேன். அது சூரியன் அல்ல, எம்பெருமானுடைய திருக்கண்கள் தான். அவைதான் சூரியனாக எனக்கு தோன்றுகிறது. சந்தேகமே இல்லை, அது பெருமாளுடைய கண்கள் தான். ஆனால் எப்போதெல்லாம் சூரியன் தோன்றுகிறானோ அப்போதெல்லாம் அவனை எதிர்த்து போரிட வேண்டும், அவனுடைய ஒளியை மட்டுப்படுத்த வேண்டும் என்று மந்தேகர் என்னும் அசுரர்கள் எல்லாம் 4 இடம் வரம் பெற்றதாக ஒரு புராண கருத்தை நான் பார்த்திருக்கிறேன். அப்படி அவர்கள் அவனுடைய வெப்ப கதிர்களை தடுக்க போரிட்டு அவனால் வீழ்த்தப்படுவது போல என்னையும் இந்த வெப்பம் சுட்டெரிக்கிறதே, இது என்ன நியாயம்? நான் ஒன்றும் மந்தேகர் என்கிற அசுரர்களைப் போல அல்லவே, நான் இவருடைய பக்தை அல்லவா, இவனையே தலைவனாக ஏற்றுக்கொண்டவன் அல்லவா நான்? என்னையும் இந்த வெயில் மந்தேகர் என்ற அசுரர்களை கொளுத்துவது போல கொளுத்துகிறதே, நியாயம்தானா? இதுதான் நீதியா? இதுதான் அடியார்களை காக்கிற லட்சணமா என்றெல்லாம் பேசுகிறான். இப்படி அவன் பேசுவதனாலேயே ஏதோ பெருமாளை திட்டுவதாக அல்ல, தன்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துகிறாள். இதுதான் இரவணங்கள் உயிரினங்களை. உதயகிரி என்பதும் கீழை மலை என்பதும் அஸ்தமன மலையையும், உதயகிரி என்பதை கீழை மலை என்றும் அஸ்தமனகிரி என்பதை மேலை மலை என்றும் கூறுவது கவி மரபு. 2 செங்கதிர்கள் சூரியன்கள் ஏக காலத்திலே உதிப்பதே கிடையாது. எனவே பொருள் ஓமையாக இதை கொள்ள வேண்டும் என்று ஆச்சாரியர்கள் சொல்லுகிறார்கள். அந்த செந்தி மீண்டும் மீண்டும் மந்தேகர் என்கிற அசுரர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக வளர்ந்து வர
வந்தது கூட நியாயமாக இருக்கலாம். ஆனால் சாத்வீக குணம் படைத்தவர்களையும் அந்த வெப்பமானது சுடுவது என்ன விதத்திலே நியாயம்? இது தலைவி இகழ்ச்சியாக பெருமாளை கூப்பிடுவதாக ஆகாது. தலைவியினுடைய ஆற்றாமை என காண வேண்டும் என்பதுதானே முறை. வலியவர்களை தண்டிக்கக்கூடிய பெருமாள் எளியவர்களை காத்து ரட்சிக்க வேண்டிய கடமை இருக்கும் பொழுது அந்த கடமையிலிருந்து பெருமாள் தவறலாமோ என்று கேட்கிறார் பராங்குச நாயகி இந்த பாசுரத்திலே தலைவனுடைய கண்ணழகிலே ஈடுபட்டு. மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். எரிகொள் சென்னாயிரும் இருண்டு உடனே உதய மலைவாய் விரிகின்ற வண்ணத்தை எம்பெருமான் கண்கள் மீண்டு அவற்றுள் எரிகொள் செந்தீழ் அசுரரை போல எம் போலியர்க்கும் விரிவ சொல்லீர் இதுவோ வையம் முற்றும் விளறியதே. வெப்பத்தை கொண்ட சிவந்த 2 சூரிய மண்டலம் ஒருங்கே உதயமானது போல தன்மையுடையதாக எம்பெருமானுடைய திருக்கண்கள் அந்த சூரிய வடிவங்களிலே ஜொலித்துக் கொண்டிருக்கிற சிவந்த நெருப்பிலே வேறு புகலிடம் இல்லாமல் மீண்டும் மீண்டும் வந்து இழந்து இறக்கின்ற பகைவர்களான மந்தேகர் என்னும் அசுரர்களைப் போல என்னையும் தாபம் செய்வனாய் பரவுகின்றன. உலகம் முழுவதையும் விருப்பத்தோடு செழிக்க செய்ய விதம் இதுதானோ சொல்லுங்கள் என்று சொன்ன பாசுரம். மந்தேகர் என்கிற அசுரர்கள் புராண காலத்திலே வாழ்ந்ததாகவும் இது ஒரு புராண கதை. அதை சொல்லுகிறார். லோக ரட்சணத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய பெருமாள், பக்தர்களை காத்து ரட்சிக்க வேண்டிய பெருமாள், அவனையே நினைவாத்தி கொண்டிருக்கிற என்னை போன்றவர்களையும் சுட்டெரிப்பது நியாயமா என்று கேட்ட பராங்குச நாயகியினுடைய பிரிவாற்றாமையை சொல்லுகிற மற்றொரு பாசுரம் இந்த பாசுரம். நாளை அடுத்த பாசுரம். காயேன வாச்சா மனசேந்திரீர்வா உத்யாப்தனாபா பிரகதேது சுபாவாது கரோமி எந்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தில் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழுவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா.